மார்க் 4ல நீங்க பார்க்கும் பொழுது turn to Mark chapter பிசாசு 4. இந்த வசனத்தை எடுத்துட்டு போறதுக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. Don't give place for the devil to take away the word of God. அது வளரும். Only if it is there it will grow. மார்க் 4:15 பாருங்க. 4:15 of Mark the gospel. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இப்ப நான் பிரசங்கம் பண்றேன். I am preaching. உன்னை தூங்க விட்டுருவான். He will make you to sleep. நான் பயங்கரமா கத்துவேன், அது உனக்கு தாலாட்டு மாதிரி இருக்கும். I will tell with immense force, but you will be like a lullaby for you. அப்ப என்ன நடந்துச்சு? Then what happens? இந்த வசனம் கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னால இன்னொருத்தன் உன்னை கண்ட்ரோல் பண்ணிடுறான். Even before the word of God takes control, another comes control of you. மத்தேயு எழுதின சுவிசேஷம் நீ ஆதியாகமத்தை எடுத்து படிச்சிட்டு இருப்ப. When I am speaking about Matthew's gospel, you will read Genesis. சொல்லுவான், நீ பைபிள் தான்டா படிக்கிற, படுறா அம்மா. The devil will say, you are reading the Bible, you read it. ஆனா நான் ஏன் பிரசங்கம் மத்தேயுல போயிட்டு இருக்கோம், உன்னை ஆதியாகமத்தை பார்த்துக்கிட்டு ரெபெக்காள் அங்கே போனாள், ஏன் நீ அங்க போன? I will be preaching from Matthew's gospel, but you will be reading in Genesis. உனக்கு கான்சென்ட்ரேஷன் இல்ல, உனக்கு ஒரு மனதை கெடுக்குற அந்த ஆவி. The spirit that diverts your attention. நான் பிரசங்கம் பண்ணுவேன். I preach. நீ அப்பதான் உனக்கு வெளிய போணும்னு ஒரு சிந்தை வரும். It is then you won't have the thought to go out. நான் பிரசங்கம் பண்ணுவேன். I preach. அப்பதான் உன் பிள்ளைகிட்ட பால் ஊட்டிக்கிட்டு பிஸ்கட் கொடுத்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்ப. Then you want to play with your child. இது எல்லாமே சாத்தானுடைய வல்லமையுள்ள ஒரு சக்தியான ஒரு செயல்னு நான் சொல்றேன். This is all the powerful work of the devil. நான் சொல்றது தப்பா? Is it wrong? வசனத்தை விதைச்ச உடனே பட்டன் தூக்கிடுவான் அவன் வசனம். So when the word of God is sown, he catches it away. Why? ஏன்? Why? அவனுக்கு தெரியும் இது இருந்தா அது அனுப்பின காரியத்தை செஞ்சுட்டு தான் செய்யும் போகும். He knows that if the word of God is there, it will return only accomplishment. இந்த வசனம் வருமானால், if the word of God comes toward you, அந்த வசனம் அவனை முன்னேற்றத்துக்குள்ள கொண்டு வந்துரும். it will lead you to progress. சாகர நிலவரத்துல இருக்கிறவனுக்கு இந்த வசனம் வந்துருச்சுனா, he that is nigh unto deathbed, if it comes வெளியே வான்னா வந்துருவான் அவன். and he will say, come forth, and he will come out. விழுந்து கிடக்கிறவனுக்கு இந்த வார்த்தை வருமானால், he that is fallen, if he gets the word, அவன் எழுந்து நடந்துருவான். he will rise up and walk. பார்வையற்றவனுக்கு இந்த வார்த்தை கிடைக்குமானால், if this word goes to the blind, கண்ணு திறந்துரும். he will receive sight. அப்ப காதே கேட்காதவனுக்கு இந்த வார்த்தை உள்ளே போகுமானால், he that is deaf will receive the word. காது திறந்துரும். his ears will be open. இதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய சக்தி. this is the power in the word of God. அதனால அவன் என்ன பண்றான், இந்த வசனம் வரும் பொழுதே கேட்ச் பண்றான். therefore the devil catches away the word. விழுந்த உடனே டப்புன்னு தூக்கிடுவான். soon when it falls, he takes it away. உன்னை பைபிள்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண விட மாட்டான். you cannot concentrate on the Bible. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விட மாட்டான். you cannot hear the word of God. உனக்கு அருமையா தூக்கம் கொண்டு வருவான். he will give you a good sleep. வராதேன்னு சொல்றேன். and I say don't வராத. you don't come. தேவனுடைய வார்த்தையை கேட்க சக்தி இல்லாதவன் சக்தி இல்லாதவள் வராத. if you don't have the power to hear the word, don't come. ஏன் அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்றேன்? why I do say repeating? பிசாசுகளும் தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகின்றன. because even the devil trembles at the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு பிசாசு நடுங்குதே. the devil trembles at the word of God. நீ இங்க வந்து தூங்குறதுனால நீ கேட்ட வசனமே உன்னை நியாயம் தீர்க்கும். by coming and sleeping here, the word that you hear will judge you. தூங்கி அலட்சியம் பண்ணி மாத்து வசனங்களை கவனிச்சு புக்க படிச்சு அங்கங்க நெட்ட நோட்டிட்டு இங்க உட்கார்ந்து செல்ல கையில எடுத்துட்டேனாலே இந்த வசனம் உன்னை நியாயம் தீர்க்கும். when you despise the word of God after coming to the presence of God, the word of God will judge you. யோவான் 12:48 என்ன சொல்லுகிறது? John 12:48 what does it say? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நீ இந்த பெந்தேகோஸ்தே சபையில உட்கார்ந்து ஒவ்வொரு வாரமும் நீ கேட்ட வசனமே உன்னை நியாய தீர்ப்புக்கு இழுத்துட்டு போய்டும். the word that you heard being seated in this church will judge you on that day. உனக்கு இந்த வார்த்தையின்படி ஜீவிக்க முடியலனா கர்த்தாவே இந்த வசனத்தில் உள்ள ஜீவன் எனக்கு தாங்கன்னு கேளு. if you cannot live as per the word, ask the Lord for the strength. என்னால முடியலைன்னு கேளு. you say it's impossible for me. ஆண்டவரே எனக்கு அருள் செய்யும் கேளு. lord help me, grant me. ஒரு மனுஷன் சொல்றான், உம்முடைய கற்பனைகளின் படி ஓட நான் வாஞ்சிக்கிறேன். a man says, I desire to run through thy commandments. உம்முடைய வசனத்தின் பலனை எனக்கு தாரும். give me the strength of thy word. சங்கீதத்துல தாவீது என்ன சொல்றான்? what does psalmist say? 119ஆம் சங்கீதம் Psalm 119 81ஆம் வசனத்துல என்ன சொல்றான்? and verse 81 ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக வசனத்துக்காக நான் காத்து கிடக்கிறேன் சுவாமி. lord, I wait for thy word. ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, நான் காத்திருக்கிற அந்த ஆத்துமாக்கு இளைப்பாறுதலா இருக்கும். speak a word to me and it will be a rest unto my soul. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது,
உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். காத்திருக்கிறேன் சுவாமி, உம்முடைய வசனத்துக்கு தான் நான் காத்திருக்கிறேன். Lord, I hope in thy word. ஏனென்றால் உம்முடைய வசனத்துக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு நான் இப்ப கேட்க போறீங்க நீங்க. Because you are going to hear the power in the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்துக்கிட்டே இருக்கணும். Keep on hearing for the word of God. நீ ஒருவேளை நொந்து ஒடிஞ்சி நொறுங்கி போய் வந்திருப்ப. You may be broken, weary altogether. அந்தந்த நேரத்துக்கு வார்த்தை உன்னை டச் பண்றதுக்கு வரும். But the word of God will come to touch you then. அதை நீ பெற்றுட்டேன்னா நீ ஜீவன் அடைஞ்சிரு. Receive it and receive life. 119 சங்கீதம் 147 வசனம். Psalm 119 verse 147. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். I prevented the dawning of the morning and cried, I hoped in thy word. உம்முடைய வசனத்துக்கு தான் நான் காலையில காத்திருக்கிறேன். Yes, wait for thy word in the பாஸ்டர் dawn. ஜோயல் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை என்ன? A word Pastor Joel used to say. எழும்பும்போதே ஒரு வார்த்தையோடு எழும்புன்னு சொல்றார். Right when you arise with a sword. எழும்பும்போது டெய்லி எழும்பும்போது ஒரு வார்த்தையோடு எழும்பி வா. Every day arise with a word from God. ஏதாவது ஒரு வசனம் காலையிலேயே உன்கிட்ட பேசிடணும். And the word of God will speak to you in the morning. காலையில எழும்பும் பொழுதே நீ சரியான ஒரு வசனத்தோடு வார்த்தையோடு ஜீவனோடு எழும்பணும். Right when you awake with a life in the word of God. இன்னைக்கு வசனத்தை பத்தி அநேகருக்கு விளக்கம் இல்ல, அதனால எழுதி போட்டு வச்சிருக்காங்க. வீட்ல மட்டும் வசனம் தொங்குது. Many do not have revelation about the word of God, but they hang up boards in their houses. வாசல்ல எழுதி போட்டிருப்பாங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாதே. They will have the word that evil plague shall not come nigh their dwelling. வீட்டுக்குள்ள போனா 3 பெட் போட்டு 3 பேர் படுத்து கிடப்பாங்க. There will be 3 beds and all the 3 will be lying down. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லிட்டு இங்க 3 பேர் ஏன் படுத்திருக்க? And when it is said that there shall no plague come nigh the dwelling, why are you lying down? It's not a wrong. நான் பரியாசத்துக்கும் சொல்லல. I am not mocking. அந்த வாதை கூடாரத்தை அணுக கூடாது. The plague should not come your வீடு dwelling. ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடா இருந்தா சங்காரதூதன் உள்ள வர மாட்டான். If your house is sprinkled with blood, the destroyer will not come in. நீ பஸ்காவை சரியாய் அனுசரித்திருந்தால், If you observe the Passover, சத்துரு உள்ள வர்றதுக்கு அதிகாரம் கிடையாது. then the destroyer has no power to enter in. தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போறதுக்கு பெரிய சாதனை அல்ல. It's not a big achievement to say it is good after hearing the word of God. ஒரு சிலருக்கு டெய்லி மார்க் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. Some every time bring the score. எக்ஸாமினர் மாதிரி உட்கார்ந்துக்குவாங்க. இன்றைய பிரசங்கத்துக்கு 30 மார்க். They say 30 marks for today's message. இன்றைய மெசேஜ் காரமாக இருந்தது. And it was hot enough. இன்றைய பிரசங்கம் புளிப்பாக இருந்தது. It was even sour enough. இன்றைக்கு not bad. It's not bad. இப்படி எல்லாம் சொல்ற ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. Yes, there are people who mark it. இது போடுறதுக்கு உனக்கு நீ ஒன்னே சபையில அப்படி யாரையும் போஸ்டிங் கொடுத்து எப்படி பிரசங்கம் பண்றாருலாம் இல்ல. God has not appointed you to mark the message. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள ஒரு திட்டத்தோட அனுப்புகிறார். But the word of God is sent with a plan. வானத்திலிருந்து வருகிற மழையை ஒப்பிட்டு பரத்திலிருந்து வருகிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. The word from heaven is compared to the rain from heaven. அது ஒரு நோக்கத்தோட தான் மழையை தேவன் அனுப்புறார். God sendeth the rain with a purpose. அது மனுஷர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும். It gives food to the eater. அதுபோல So is it. என்னுடைய வார்த்தை நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். The word that I sent will accomplish the thing that I please. அப்ப கர்த்தர் என்கிட்ட எவ்வளவோ பேசி இருக்கிறாரே, இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு ஒரு क्वेश्चन உங்களுக்கு வரும். Then you may have a question. The Lord has spoken so much, it's not fulfilled yet. அது உன்கிட்ட சொன்ன வார்த்தை இன்னும் திரும்பி போகல. That is not yet returned. அது உன்னைய ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. It is pursuing you. உன் கூட தான் வருது. I will come with you. அது நிறைவேற வரைக்கும் அது உன் பின்னால வரும், வந்துகிட்டு இருக்கு. Until it is fulfilled, the word of God is behind you. ஷார்ப்பா கரெக்ட் டயத்துல அப்படியே நிறைவேறும். At the right time, it will be fulfilled. எனக்காக அனுப்பப்பட்ட வார்த்தைகள் என்னோடு கூட என் பின்னே என்னோடு கூட இருக்கிறதுன்னு சொல்றவங்க, விசுவாசத்துல இருக்கிறவங்க கைகளை உயர்த்துங்க.